பிரபு பிரபு மகாராணி. அம்மா அம்மா பால் அருந்துங்கள். நான் தான். நீதான்? சந்தேகமில்லை. எங்கு வந்தாய்? முதலில் இந்த பாலை அருந்துங்கள். பயப்படாதே, பாவம், நீ ஒரு பெண். பாலை அருந்தாமலே என் கோபத்தை நான் சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீ எங்கிருந்து போய்விடு. நான் எங்கே போவது? ஏன் போக வேண்டும்? பாசாங்கு தேவையில்லை. இதமாக சொல்லுகிறேன், பேசாமல் போய்விடு. அடித்து விரட்டுங்கள். நான் இங்கிருந்து நகர மாட்டேன். கற்புடைய மனைவிக்குள்ள பண்பு இது. திரை மறைவிலே இருந்து கணவனை விரட்டிய போது இந்த பண்பு எங்கே போனது? அது ஒரு நாடகம். அப்படி பேசியது கூட நான் அல்ல, என் தோழி மங்களா. மங்களாவா? ஆமா, அவள் என்னை போலவே பேச கற்றவள். சுபா, சுபா, பெண்ணுக்குள்ள சிறப்பெல்லாம் கொண்டவள் நீ. கோபம் கொண்ட கணவனிடமிருந்து குணம் கட்ட தந்தையை காப்பாற்றி விட்டாய். காரிய வெற்றிக்காக அப்படி செய்தி என்றாலும் கையாண்ட முறைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆமாம், எனக்கு முன்பாக நீ இங்கு எப்படி வந்து சேர்ந்தாய்? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தேரோட்டி நீங்கள் பார்த்ததில்லை? பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உன் அடங்காத தேரோட்டத்தை பார்த்த பிறகுதானே உன்னை பார்த்தேன். அதை என்னால் மறக்க முடியுமா? போதும் பரிகாசம். நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே ஆகிறேன். ஏன், ஏதாவது குற்றமாக சொல்லிவிட்டேனா? சுபா, கணவனை தேரோட்டி என்று நீ பெருமையோடு சொல்லுகிறாய். ஆனால் மற்றவர் என்னை குறைத்து பேசுவதே அந்த வார்த்தையால் தான். சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் பிறப்பறியா காரணத்தால் இழிகுலம் என்று எல்லோரும் என்னை ஏசுவதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சுயநலமைகள் அப்படி சொல்லி போகட்டும். குலம் எதுவாயினும் என்ன, குணமும் திறமும் உங்களை விட வேறு யாருக்கு அதிகம் உண்டு? உலகெல்லாம் புகழ் பரப்பும் ஒருவர் அல்லவா நீங்கள்? என் குலம் எக்குலமாயினும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாயால் தண்ணீரில் எரியப்பட்டவன் பிறப்பால் என்ன இழுக்குடையவனோ என்ற இழிச்சொல் என் உடலை குன்ற வைக்கிறதே. கருணைக்கு தாய் உள்ளம் என்பார்கள். ஆனால் தாய் செய்தானே நம் தலை மீது வந்து விடுந்தது. அதற்காக நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? பிறர் தயவால் வாழ வேண்டிய நிலையிலேயே நமக்கு பின் என்ன பயம்? பயம் வேறு, மான உணர்வு வேறு. எனக்கு புரிகிறது. ஆயிரம் தான் நான் ஆறுதலாக பேசினாலும் என் கணவரை, என் தந்தையே தாழ்த்திய போது கூட என் உடலும் உணர்வும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வது? என்னால் உன் மனம் படும் வேதனையை பார்த்தாயா? உங்கள் வேதனை கண்டு நான் படும் வேதனை இது. உத்தமருக்கு இப்படி ஒரு பழியா என்று துன்பம் இது. சத்தியம், என்றாவது ஒரு நாள் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமே என்ற கவலை இது. அதை விடுத்து வேறு வேதனை ஏது எனக்கு? உண்மை, நானாகிவிட்டவள் நீ. என் தெய்வம் நீங்கள். நான் சுவைக்கும் தேன் உங்கள் பேச்சு, நான் காணும் இன்பம் உங்கள் பார்வை, நான் நாடும் சொர்க்கம் உங்கள் இது. ஆஹா, இனிக்க இனிக்க பேசி கனிய கனிய பார்க்கும் என் கண்மணியை குலம் என்ற பெயரால் என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தனரே. கண்ணுக்கு குலமேது, கண்ணுக்கு குலமேது,
குலமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குலமேது குலமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குலமேது கண்ணுக்கு குலமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குலமேது புளிமாங்காய் புளிமாங்காய். சுபா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நீ கூச்சப்படாமல் பதில் சொல்வதாயிருந்தால் நான் கேட்கிறேன். நீங்கள் கேட்கும் போதே ஏதோ கூச்சப்பட வேண்டிய விஷயம் என்று எண்ணி எனக்கு கூச்சமும் கூடவே வந்துவிட்டது. சிறு கேள்விதான். ஆமாம், குழந்தையை சுமப்பது உனக்கு பாரமாகப்படவில்லை? வாரமா? கடவுள் உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சுமையை தூக்கும் இன்பத்தை கொடுக்கவில்லையே, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு தனிப்பெரும் பாக்கியம். தாயே, அந்த சுகம் உங்களுக்கே தனி உரிமையாக இருக்கட்டும். நல்ல வேளை கடவுள் எங்களை காப்பாற்றினார். கதையை விடு. என்ன அரசே, நான் சந்திரசைலத்திலிருந்து வருகிறேன். உங்கள் மாமியார் கருவுற்றிருக்கும் தன் மகளுக்கு காப்புச்சூட்டு அழைத்து வரும்படி ரதத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என் அம்மாவா? ஆம் தாயே. சுபா, ஏனப்பா, அந்த தாய்க்கு ஒரு மகள் இருப்பது எப்போது ஞாபகம் வந்தது? ஐயா, நீர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளும். பிரபு, கொஞ்சம் சாந்தமாக கேளுங்கள். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் பெரும் பேர் இந்த சடங்கு. தாயிருந்தும் எனக்கு அந்த நலம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி எண்ணி அழுதிருக்கிறேன். தெய்வமே எனக்கு அருள் செய்ய என் அன்னையின் அழைப்பு அனுப்பியிருக்கிறது. தயவு செய்து தடை சொல்லாமல் என்னை வழி அனுப்புங்கள். சுபா, தாயற்ற நான் படும் துன்பம் உன்னையும் தாயத்தவளாக்க துணியுமா? என் உயிரான நீ உலக வழக்கு நின்று ஒதுக்கப்படுவதை நான் தான் விரும்புவேனா? ஏதோ என் இதயம் உன்னை அங்கு அனுப்ப ஒப்பவில்லை. ஒருவேளை உனக்குரிய மரியாதை அங்கு கிட்டாமல் போனால் நினைக்கும் போதே மான உணர்ச்சி கொந்தளிக்கிறது. சுபா,
உத்தரவு தருவது எனக்கு நல்லதாகப்படவில்லை. என்னை தவறாக நினைக்காதே. உங்கள் இஷ்டம். கொடுத்து வைக்காதவளுக்கு இந்த முடிவு இயற்கை. சுபா, மகாராணி. அண்ணா, வாயும் வயிறுமாக உள்ள பெண்ணை உயிரும் உள்ளமும் போல் போற்ற வேண்டும். பூச்சூட வந்திருக்கும் தாயின் அழைப்பை ஏற்க மறுத்து விட்டீர்களா? ஆமா, அதனால் தான் இந்த சோக கண்ணீர். ஏனென்றால் பாசத்தின் மறு அவதாரம் அல்லவா என் மாமன் மாமியார். அண்ணா, சற்று பொறுமையாக கேளுங்கள். பெற்றோர்களின் கோபம் என்றுமே நீடிக்காது. அவர்களே மனம் மாறி வலுவில் நம்மை தேடி வந்துள்ள போது நாம் தடை சொல்வது அவ்வளவு அழகுமல்ல, நீதியும் அல்ல. என் வேண்டுகோள் அல்லது என் உத்தரவு, சுபாவை நீங்கள் மனமாற வாழ்த்து முகமலர போய் வா என்று கூறுங்கள். என்ன? நடப்பது நடக்கட்டும். எனக்கென்று என்ன ஒரு புது அவமானமா வந்து விட போகிறது? இதையே கொஞ்சம் இன்பமாக சொல்லிவிட்டால் என்ன நஷ்டமா? புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. தாய் வீடென்பதும் தன் வீடே, தந்தையின் நாடும் நம் நாடே. செய்யும் திரவாதோ போய் வா மகளே போய் வா. கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. தருமன் சூதாடினான், நாடு நகரம் வீடு வாசல் இழந்தான் என்றான். உலகம் சிரிக்குமே. உனக்கு இந்த புத்தி வர வேண்டுமா? அம்மா, விதி வழிதானே மதி செல்லும். பெற்றவள் செய்த பாவம்
பிள்ளைகள் மீது தானே வந்து முடியும். அத்தை, சூதாடி இவர் எல்லாம் இழந்தார். ஆனால் என்ன இழக்க இவருக்கு என்ன உரிமை? சகாதேவா, சிறியவன் என்று ஒதுங்கி விட்டாயா? சாஸ்திரம் அறிந்தவன் அல்லவா நீ? எது நீதி, எது நடக்கும் என்பது உணர்ந்தவன். ஆத்திரப்படும் அனைவருக்கும் நீதான் ஆறுதல் கூற வேண்டும். விதி நம்மை ஏய்த்து விட்டது. ஆனால் நாம் செய்த தவம் நல்லவர்கள் பலர் குறுக்கிட்டு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடித்து வந்தார். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் என்ற நிபந்தனையை விதித்து விட்டார். அது சரியென துரியோதனனும் நாமும் ஒத்துக்கொண்டோம். இதன் பிறகு கடந்ததை பேசி காலம் கடத்துவதும் ஆனதற்கு கோபத்தை காட்டுவதும் விவேகமாக ஆக வேண்டுவதை செய்ய வேண்டும். சரி தர்மா, புறப்படலாமா? தாயே, தாங்களும் எங்களுடன் வருவதா? ஐயோ, நான் செய்த தீவினைக்கு நீங்களுமா இலக்காக வேண்டும்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அம்மா, பிறந்தது முதல் துளி துன்பத்தையும் கண்டறியாத தாங்கள் எப்படி அம்மா மலை, வனம், மழை, குளிர் இவைகளோடு போராடி துன்புறுவீர்கள்? இக்கொடும் துன்பத்தை விட மக்களை பிரிந்து நான் படும் மரண வேதனை எவ்வகையிலும் சிறியதல்ல மகனே. அம்மா, வனவாசம் என்ற நிபந்தனை எங்களுக்குரிய தண்டனை. ஆனால் எங்களை பெற்ற பாவத்திற்காக எங்களை பிரியும் துன்பம்தான் உங்களுக்கு தண்டனை. அறம் தெரிந்தவன் சகாதேவன். அவன் கூறுவதுதான் நீதி. நீங்கள் திரும்பும் வரை குந்தி தேவி என் குடிசையில் வாழட்டும். அண்ணா திருதராஷ்டிர மகாராஜா விரும்பினால் அங்கும் தங்கட்டும். ஐயோ, வாழ்விழந்த எனக்கு இனி துன்பம் வந்தால் என்ன? அம்மா திரௌபதி, துரியோதன மகாராஜாவின் உத்தரவு, பஞ்சபாண்டவர்களும் பத்தினியும் காலம் கடத்தாமல் உடனே முறை விட்டு காடு நோக்கி புறப்பட வேண்டும். துரியோதனா, எனக்கு வந்தானே என் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரித்து விட்டாயே. ஐயோ கடவுளே! தருமா, தருமா, ஒரு குழந்தையை எரிந்த பாவம் தொடர்ந்து குழந்தைகள் இன்பத்தை இழந்தே நிற்க வேண்டுமா? அம்மா, அப்பா, அப்பா பாவம் குழந்தை பாம்பை பார்த்து அப்பா என அழைக்கிறது. துபாகி! நீங்கள் செய்வது தெய்வத்திற்கு அடக்குமா? துபாகி, இறை கர்ப்பிணியை பிடித்து தள்ளுவதை விட கொடுமை உலகத்தில் உண்டா? இரு உயிருக்கும் ஆபத்து வந்து விட்டார். வரட்டும், எது வந்தால் எனக்கு என்ன? அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஏனம்மா புரியவில்லை? புத்தி செத்து விட்டதா? அப்பா, காப்பிட்ட பூச்சூட்டி என் கருவில் வளரும் கண்ணை வாழ்த்துவீர்கள் என்றல்லவா நான் வந்தேன். அது மட்டும் தானா? இன்னும் என்ன எண்ணி வந்தாய்? கன்றீந்த வாழை கட்டி, கனியோடும் தோரணங்கள் கலந்து கட்டி, மண்டபம் மறைத்து மலர் பந்தலிட்டு, வழியெல்லாம் தோழியர் வண்ண மலர் கொட்டி, குலம் வளர், கருவளர், நெறிவெருவாய் நீ வாழே என் மகளே என்று அன்னையும் தந்தையும் என் முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பீர்கள் என்றும் எண்ணி வந்தேன். நல்ல கனவு. ஆனால் இந்த கனகனிடம் பலிக்கவில்லை. உனக்கு மானம் இருந்தால் மதியாதார் வாசல் நோக்கி வரலாமா? அப்பா, அழியாமல் நுழைந்தவள் அல்ல, வாவென்று அழைத்தது யார்? நீ கேட்க கற்றவள். அப்படி கேள். மானம் மறந்தவள் என் மனைவி. வெளிநாடு சென்ற கணவன் வரமாட்டான் என்று எண்ணி நீ வாமகளே பூச்சூடி போய் என அழைத்து விட்டாள் உன்னை. அதை நம்பி நீ வரலாமா? உன் சுயாரிப்பு உனக்கு எங்கே போயிற்று? உயர்ந்தவன் விட தாழ்ந்தவன் உயர்வு என்று அன்று எங்கள் கண்ணில் மண்ணை தூவி ஓடுகாலி என விடுவிட்டு ஓடினவள் மறந்த இடத்தை மீண்டும் தேடி வருதல் மனமே அல்லவா? இப்போதே என் நாடு விட்டு ஓடிப்போ. கோடி கொட்டினாலும் இனி இங்கு இருப்பேன் என்று எண்ணாதீர்கள். அழு, நன்றாக அழு. போகாதே போகாதே என்று அழுதேனே,
அதை கூட உன் புத்தி ஏற்க மறுத்து அப்போதும் அழுது கொண்டே இருந்ததே. இனி இப்போதும் எப்போதும் இந்த அவமதிப்பை எண்ணி எண்ணி அழு. நானும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். தாயன்பை இழந்து துன்பப்படும் உங்களுக்கு என்னுடைய அதே நிலைமையும் தேர்ந்து துன்பத்தை பெருக்க கூடாதே என்றுதான் நான் போக விரும்பினேன். ஆனால் அது ஏற்கு மாறாக இடிமேல் இடி விழுந்தாற் போல் போகும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இதற்கு வீணாக இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் தேவையே இல்லை. இதனால் நமக்கொன்றும் பழி வராது. உலகம் அவர்களைத்தான் பழிக்கும். சுபா, இந்த நிலையில் நீ அழக்கூடாது. உன்னை பெற்ற தாயை விட அன்பு மிகுந்தவள் நான் ஒருத்தி இருப்பதை நீ மறக்கலாமா? அவர்களை விட பன்மடங்கு உயர்வாக நான் அச்சடங்கை நடத்திவிட மாட்டேன்.
இந்த கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது சித்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை. இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராதர். விளையாட்டுத்தனம் இது. இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. பரமாத்மா, விதுரா, அதோ கிருஷ்ணன். அடடே, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா, நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா, சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பரியும். பலே மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலை இருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி. துரியோதனா, இரு. கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தருமன் சூதாடினான். சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல. அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான். அரசை இழந்தான். போயட்டும். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன் தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? ச்சே, பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன், துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம்
இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும் இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையில் வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா! முழுங்காயை! துரியோதனா, மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே, அப்பா, அடக்கம் எல்லாமே நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார் நான். போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டிக் கொடுப்பது உமது தொழில். அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர், எம்மை கட்டவன் என்று. ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைத்து பிள்ளை நீ. உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என்ன சொன்னார்? என் இதயத்தை இந்தியால் குலைத்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். ஐயோ, அம்மா, நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இறக்கத்தோடு இருக்கிறேன். என்ன செய்ய? துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதனா, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில் தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். கிருஷ்ணா, என் மக்களுக்கு 5 கிராமங்களை கூடவா கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். இது என்ன நியாயம்? நான் என்ன செய்யட்டும் அத்தை? நீதியை சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். ஆனால் ஊசி முனை இடமும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் என்ன முடிவு? உன் மக்கள் உன் சொத்து. முடிவு செய்ய வேண்டியது நீ. கிருஷ்ணா, நீ திருடன். என்னை சோதிக்கிறாய். ஆத்திரம் வந்தால் எல்லோரும் என்னை திட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து 5 வீர மக்களையும் பெற்றேன். அதன் பலன் வயிற்று சோற்றுக்கு பிறர் வீட்டில் வாழ்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் சாகும் வரை இப்படியே இருந்து விடுகிறேன். சண்டையை தடுக்கும் பொருட்டு
நீ குடிசையிலும் வாழ சம்மதிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஆசை யாரை விட்டது? அத்தை, அத்தை, வேண்டாம் வேண்டாம், அது ராஜவிழி. அதை பார்க்கவே எனக்கு பயம். உலகத்தை அழிப்பதும் உனக்கு ஒரு விளையாட்டாயிற்று. என் துன்பத்தை கண்டு எப்படி இறக்க வந்துவிடும்? என் பிறவி குணம் அது. இறக்கும் போதும் சிரிப்பை விரும்புகிறவன் நான். சரி, விளையாட்டை விடு. அத்தை, யுத்தம் நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். யாருக்கு? துரியோதனனுக்கு. என்ன அவசரம் அத்தை உனக்கு? துரியோதனனுக்கு அல்ல என்றுதானே சொல்ல வந்தேன். கண்ணா, துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்து விட்டது. இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்தோ என்னை உயிரோடு கொன்று விடாது. இப்போது வெற்றியெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா? இல்லை அத்தை, இனி எல்லாமே விஷயம்தான். முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அத்தை, சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? கண்ணா, உன் தகப்பனுக்கும் இது தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்தது? என் தோழி ஒருத்திக்குத்தான் தெரியும். அவளும் இறந்து விட்டாளே. பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை. அது எப்படியோ வெளிவந்துவிடும். கண்ணா, என்னை மன்னித்து விடு. அத்தை, உலகம் அறிந்தவன் நீ. நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும். அப்பா, என்னை காப்பாற்று. அத்தை, உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? யாரு? கிருஷ்ணா, சொல் சீக்கிரம். உன் மகன்தான் உன் எதிரி. அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன், கர்ணன். கர்ணன் என் மகனா? ஐயோ, ஒரே உதிரத்தில் உதித்த புழு ஒன்றை ஒன்று அழிக்க உறுதியா? கண்ணா, உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா? அதை விடு அத்தை, உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ. நானும் அதைத்தான் நினைத்தேன். அவனை நம்முடன் அழைத்து வந்து விட்டால் எதிரிகள் கூட்டம் தானே அடக்கிவிடும். ஆஹா, ஆஹா, அழகான யோசனை அத்தை. அப்படியே பலமாக முயற்சி செய். அத்தை, அது முடியாவிட்டால் அதன் பிறகாவது என் யோசனைப்படி செய். சரி, என் யோசனை நடக்காது. உன் யோசனையை சொல். நீ வராவிட்டால் போகிறது. 2 வரமாவது கொடு என்று கேள். வரமா? ஆமா. என்ன வரம்? அது ரகசியம். அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லி இருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான். அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடும். அது முதல் தடவையே அர்ஜுனனை கொன்று விடாதா? ஆமாம், கொன்றுவிடும். ஐயோ கிருஷ்ணா! என்ன அத்தை, நான் தான் கூடவே இருக்க போகிறேனே. எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். அதற்குள் நீ பயப்பட்டு விடாது. சரி, 2வது வரம்? அர்ஜுனனை தவிர மற்ற 4வரையும் கொல்வதில்லை என்ற உறுதிமொழியை கேள். கிருஷ்ணா, இதனால் எல்லாம் கர்ணன் உயிருக்கு ஏதும் ஆபத்து வராது? அதை எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல் மகன், அவனை மட்டும் இழக்க எனக்கு எப்படி மனம் வரும்? இருந்தாலும் உனக்கு ஆசை அதிகம் அத்தை. மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், உன் மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே? மனித பிறவியப்போ மாயை விடுமா? அத்தை, அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்ற வயிறு கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? அத்தை, ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறி போன எப்படியோ தப்பி பிழைத்து
வந்து சேர்ந்தால் சேரட்டும். அப்படி மனத்தை தேற்றிப்போம். என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கட்டார்கள்? அத்தை, அத்தை, புறப்படு. தம்பியா, வா வா, இப்படி உட்கார். அடடே, உனக்கு 100 வயது. நீ நல்லவன் என்று இப்போதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் என்ன சந்தேகம்? சகாதேவா, உன்னோடு தனிமையில் சிறிது பேச வேண்டும். பாருங்க. உட்காருங்க. தங்கள் உத்தரவு என்னவோ? தம்பி, நீயோ சகல சாஸ்திர விற்பனர். எனக்கு நீ சில யோசனைகள் சொல்ல வேண்டுமே. ஆகட்டும், தெரிந்ததை மறைக்க மாட்டேன். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணபதி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவசியம் கொடுக்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து கொடுப்பது தானே நல்லது. அதில் என்ன சந்தேகம்? அதை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியே அமையும். எந்த நாளில் களபலி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நாளை தம்பி நீதான் குறித்து கொடுக்க வேண்டும். ஓ, இதோ பார்த்து சொல்லுகிறேன். அமாவாசை என்று பலி கொடுத்து சண்டையை துவக்கினால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓ, இது நிச்சயம் தான். சாஸ்திரம் பொய்யாக. நான் வருகிறேன். முறைப்பா, போ போ. ஏனப்பா சகாதேவா, அண்ணன் என்ன சொல்லி போகிறான்? சமாதானம் தானே? சமாதானமா? அவர் ஜாதகத்திலே அது கிடையாதே. சரி, வேறு என்ன ரகசியம் பேச வந்தான்? ரகசியம் ஒன்றுமில்லை. களபலி கொடுக்க நல்ல நாள் குறித்து தர சொன்னார். எதிரியிடம் வந்தா இதை கேட்பது மடையன். பீமா, இவன் முடியாது என்று சொல்லி இருப்பான். அதனால் தான் அப்படி முறைப்பாக போகிறான். இல்லையே, அவர் கேட்டபடி நான் நாள் குறித்து சொல்லிவிட்டேனே. நீ மடையன். அண்ணா, சாஸ்திர தர்மம் அது. நான் எப்படி மாறுபட்டு நடக்க முடியும்? சரி, நீ குறித்து சொன்ன நாள் எது? அமாவாசை என்று பலி கொடுக்க சொன்னேன். பாழாக போனது போ. தர்மா, இனி சண்டை போட்டா முடிவு தெரிய வேண்டும். அந்த நாளில் பலி கொடுத்தால் துரியோதனனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கௌரவமாக வனவாசத்திற்கு புறப்பட்டு விடுங்கள். அண்ணா, இது என்ன அநியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஏதாவது மாற்று செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் என் விதி இன்றோடு முடிந்தது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்மா, எல்லோருடைய முட்டாள்தனத்திற்கும் ஈடு கொடுக்க நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உங்களுக்கு. சரி, மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன். ஏதாவது தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டம். என்னங்க இது அநியாய அதிசயமாக இருக்கிறது. நாளையெல்லாம் அமாவாசை. கிருஷ்ண பகவான் இன்றைய தர்ப்பணம் கொடுக்கின்றாரே. கிருஷ்ண செய்வது தப்பாகவா இருக்கும்? நமது கணிதத்திலே நாளை சேர்ந்திருப்பதுதான் தப்பாக இருக்கும். நீ சொல்லுவதுதான் சரி. அப்படி என்றால் நாமும் இன்றைய தர்ப்பணம் செய்து விட்டால் என்ன? செய்து விடுவோமே. நீரே எனக்கு செய்து வைத்து விடும். நீர் தான் நேற்று செய்து வையுமே. இந்த ஜபம் எல்லாம் வேண்டாம். மந்திரத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லும். அது மந்திரம் அதற்கு போனமே. யாரை பார்த்துக்க அப்படி சொன்னேன்? நான மந்திரத்தை மறந்துட்டேன். சுக்ராம்பரம் விஷ்ணும் சைவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விஷ்ணு உபசாந்தயே. சூரிய பகவானே, நாளைதானே நாம் ஒன்றாக கூடும் நாள். அன்றுதானே அமாவாசை திதி ஆரம்பம். ஆமா, அப்படி இருக்க கிருஷ்ண பரமாத்மா இன்றே தர்ப்பணம் செய்கிறாரே. இது என்ன புது குழப்பம்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. அவரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்து விடப் போகிறார்கள். பூலோகம் சென்று அவர் செய்வதை தடுக்கலாம். புறப்படும். கிருஷ்ணா, சூரியதேவா, சந்திரதேவா, தாங்களா? இது என்ன அநியாயம்? தர்ப்பணம் செய்வதை நிறுத்துங்கள். ஏன்? இந்த சதுர்தசி அல்லவா? நாளைதானே அமாவாசை. தவறு தவறு, இன்றுதான் அமாவாசை.
கிருஷ்ணா, சகலமும் அறிந்த தாங்கள் இப்படி சொல்வதும் செய்வதும் அநீதி அல்லவா? அநீதியா? அது எப்படி? விவரமாக சொல்லுங்கள். சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் நாளைதானே நேருக்கு நேர் சேர்ந்து சந்திக்கும் நாள். அன்றுதானே பூவுலகின் என் ஒளி விழாதிருக்கும் நாள். அதுதானே அமாவாசை தினமும். நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை. ஆமாம், அதை நான் மறுக்கவில்லையே. இதோ இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து விடவில்லையா? அதனால் இன்றுதான் அமாவாசை. திருதிருவென விழித்தால் அமாவாசை மாறிவிடுமா? எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள்.